நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஃபாரூக் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரையுலகத்தில் ஒரு பெரிய இழப்பு, ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் மறைவு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அது தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மட்டும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா, அதற்கடுத்து திரு பாரதிராஜா பாக்கியராஜ் அவர்கள், இன்னைக்கு வந்து ஒளிப்பதிவாளர் செழியன், இந்த தொடர் மரணங்கள்லாம் உண்மையிலே நம்மளை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா செழியன் வந்து ஒரு மிக முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒளிப்பதிவாளர். இது வந்து திரைப்பட துறைக்கு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அவர் வந்து 2007 வந்து முதல்ல வந்து கல்லூரின்ற படத்துக்கு தான் வந்து ஒளிப்பதிவாளராக வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2006 வந்து தம்பி, அப்போ வந்து திரு சீமான் வந்து இயக்கிய படம் தம்பி. அதில் வந்து கடைசி பகுதிகள் வந்து இவர் வந்து பண்ணுறாரு. திரு செழியன் அவர்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ணுறாங்க. ஆனால் முழுமையான படம் அப்படின்றது கல்லூரி படம் தான். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அந்த சிவகங்கை மாவட்டத்தை வந்து, ஏன்னா அவர் பிறந்த ஊர் சிவகங்கை, ரொம்ப அழகியல் அப்படின்றது ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமாக வந்து காட்சி அளிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான படம். அதுல இருந்து அவருடைய பயணங்கள் தொடருது. அவருடைய வேறுபட்ட கோணங்கள், அது எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப இயல்பிலே வந்து ரொம்ப இலக்கியம் அதிகமாக படிக்கக்கூடியவர். அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கலை இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர் மீரான்னு இருந்தார். மீரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள். அந்த புத்தகம்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஈர்க்கப்பட்ட ஒரு காதல் ஹைக்கூ கவிதைகள். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஸோ இவர் வந்து அவர் கூட ரொம்ப நெருக்கமாகறாங்க. ஒரு பதிப்பகத்தில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இங்கே நேரடியாக இங்கே வர்றாங்க, சென்னைக்கு வர்றாங்க. அவருடைய சினிமா படம் பி.சி. ஸ்ரீராம் கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு இசைத்துறையிலே ரொம்ப ஆர்வம். இசை, இந்த பக்கம் வந்து கவிதை அப்படின்னு ஒரு ஒரு தனித்துவமான ஒரு கலை இலக்கியவாதியாக தான் இருந்தார் அவர். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாலு மகேந்திராவை வந்து ரொம்ப சிலாயித்து பேசக்கூடியவர், அவரோட ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒருத்தர். பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட வந்து அவரோட ஒளிப்பதிவு வந்து ஒரு கவிதை மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகியல் இருக்கும். பி.சி. ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு முறை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கருப்பு வெள்ளையாவே பிரதிபலிக்கும். ஒரு நாயகன், ஒரு வில்லன், ஒரு இருள், ஒரு வெளிச்சம் அப்படின்றது மாதிரி தான் அவரோட இதெல்லாம் இருக்கும். ஆனா இவர் வந்து ரெண்டுல இருந்து வேறுபட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப யதார்த்தமான, நம்ம உங்கள் கண்கள் என்ன பார்க்குதோ, உங்கள்கிட்ட என்ன லைட் அவைலபிலிட்டி இருக்கோ, அந்த கண் பார்வைக்கு நீங்க என்ன ஒரு காட்சியை பார்க்குறீங்களோ அதுதான் நமக்கு வேணும், அதுதான் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒளிப்பதிவு முறை இருந்தது. அதுல ரொம்ப உறுதியா இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்றது குறைந்தபட்ச லைட்டுகளை வச்சு நீங்க பண்றதுதான், அதுதான் வந்து சரின்றாங்க. இப்போ நீங்க ரியாலிட்டியா இருக்கணும். ரியாலிட்டி, நீங்க லைட் அதிகம் கொண்டு போக செயற்கை தன்மை வரும். அதுக்கேற்ற வந்து உபகரணங்கள் நீங்க போகணும். அதுக்கேற்ற நீங்க கிரேன், அதுக்கேற்ற டாலி, அதுக்கேற்ற ட்ராலி எல்லாமே நீங்க வந்து போகும். இது வந்து செலவுகள் அதிகமாக அது வந்து யதார்த்தத்துக்கு தூரமாயிரும் அப்படின்றது அவர் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அவருடைய எல்லா படங்கள்லையுமே நீங்க குறிப்பா சொல்லி போனீங்கன்னா, பரதேசியா இருக்கட்டும், பரதேசிலாம் வந்து கிட்டத்தட்ட 80% மேல ரொம்ப இயற்கையா அங்க இருக்கக்கூடிய அந்த லைட், டே லைட்டை வச்சுதான் அவர் படமே எடுத்திருந்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு தேயிலை தோட்டங்கள்லாம் வந்து ரொம்ப அழகிய ரம்மியமான காட்சி. போனா புகைப்படம் எடுப்போம், ஒரு டூர் போவோம், ஒரு சந்தோஷத்துக்கு உரிய அந்த பகுதியா இருக்கும். ஆனா அந்த படம் பரதேசி அவ்வளோ வலியை கடத்தியிருக்கும், அவ்வளோ வேதனைகளை கடத்தியிருக்கும் அந்த படம். அது வந்து அவர் மிகப்பெரிய வந்து இவரோட செழியனோட பங்கு. அதை வந்து அந்த 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 இதை எடுத்த விதம், அவருடைய முழு திறனையும் நம்ம காட்டினது தான் டூலெட். நேஷனல் அவார்டு வாங்கின படம் அது. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு மியூசிக்கே தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு ஒரு ஒலி கலவையோட நல்ல கதையை அப்படியே ஒரு ஃப்ரேம்ல சொல்றது விஷயம் வந்து பெரிய விஷயம், பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தியேட்டர்ல படம் பார்க்குற ஃபீலே வராது, அவ்வளோ நெருக்கமா கொண்டு போனது அவர் சொன்ன அந்த ஃபார்முலா. அதுதான் நீங்க வந்து யதார்த்தத்துக்கு நீங்க கண்ணில் பார்க்கறது மாதிரி இருக்கிற லைட் அவைலபிள்ல நீங்க பண்ண போன, அது வந்து உங்களுக்கு வேற சினிமாத்தனங்களே வந்து சேராது அப்படின்னு சொல்லி சாதிச்ச ஒரு மிக சிறந்த மனிதர் அவர். அவர் கூட வந்து ஒரு சந்திப்புக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு படத்தை பத்தி பேசும்போது, ஒரு கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு, நீங்க இந்த கிளைமேக்ஸ்க்காக காத்திருக்கிறீங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையா இருக்கணுங்க படம் எடுக்கிறது அப்படின்னா. இப்போ அவர் சொல்றாரு, ஒரு போர்க்கள காட்சி, நீங்க 4 சுவர்களுக்குள்ள உட்காந்துட்டே நீங்க போர் தான் நடக்குது, அந்த போர்ல வந்து உயிருக்கு பயந்து
இன்னைக்கு உள்ள அடங்கி இருக்கிறாங்க, வெளியில மிகப்பெரிய போர், மிகப்பெரிய வன்முறை நடக்குதுன்னு நீங்க காட்சிப்படுத்தலாம். ஸோ நீங்க வந்து ஒரு இப்படிதான் பண்ணணும்ன்றதுலாம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையா போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய அந்த தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னது இன்னும் வந்து ரொம்ப ஞாபகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஆளுமை, அவருடைய மறைவு பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். செழியன் மறைவு தமிழ் திரையுலகு ஒரு பெரிய இழப்பு தான். கண்டிப்பா, கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.